கரணத்தை பற்றி கொஞ்சம் புரியாமல் இருந்தால் புரிய வச்சுக்கோ. அந்த கரணத்துக்கு நாம் மனம்னு பேர் வைக்கலாம். இப்போ நாம் புத்தியை பட்டும் யோசிப்போம். புத்தியில் தான் நாமரூபம் என்ற அறிவு சேமிக்கப்படுது. அதுவே மனம் என்ற ஒரு பகுதியில் நாமரூபத்துக்கு பதிலாக உணர்வுகள் தான் இருக்குது. உணர்வுக்கு நாம் சில நாமரூபத்தை கொடுக்குறோம், அவ்வளவுதான். உணர்வுக்கு வடிவம் இல்லை. அன்பு, கருணை, இரக்கம், தயை, கிருபை போன்றதெல்லாம் உணர்வு. அச்சம், பயம், குரோதம், பொறாமை, தன்னிரக்கம், வெட்கம் இதெல்லாம் இன்னொரு வகையான உணர்வுகள். இந்த உணர்வை நாம் என்னதுன்னு வாயால் சொல்லித்தர விளக்க முடியாது. பலாப்பழத்தையும் மாம்பழத்தையும் எப்படி இருக்குன்னு கேட்டால் நீங்கள் உருவத்தை சொல்லிடுவீங்க. பலாப்பழம் எப்படி இருக்கும் அழகாக வர்ணிக்கலாம், வரைஞ்சி கூட காட்டிடலாம். மாம்பழத்தை வர்ணிச்சிடலாம். ரெண்டையும் சாப்பிட கொடுத்த பிறகு எப்படி இருக்குன்னா இனிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறோம். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதுன்னா இல்லை, வேறு மாதிரி இருக்குது. மாம்பழத்தினுடைய டேஸ்ட் வேறு, பலாப்பழத்து என்ன வித்தியாசம் சொல்லுங்கன்னா யாராவது சொல்ல முடியுமா? உருவத்தை நம்ம சொல்லிடலாம், மாம்பழத்தை உருவத்தை. ஆனால் அது தர உணர்வை நம்மளால் வாயால் சொல்ல முடியாது. ரெண்டும் இனிப்பு தான், ஆனால் அந்த இனிப்புலேயே வித்தியாசம் இருக்கத்தான் செய்யுது. அதுக்கு நமக்கு சொல்லு இல்லை. இதெல்லாம் மனசில் தான் இருக்கும். மனமும் ஒரு வகையான விருத்தி தான். இப்போ நம்ம அதை பார்க்க போகிறோம். அப்புறம் புத்தி. இந்த ரெண்டுமே எப்படிப்பட்டது அப்படின்னு மனக்கண்ணில் நீங்கள் பார்க்கணும். உங்கள் மனமே எப்படி இருக்குன்னு ஒருவேளை எடுத்து மேஜையில் எடுத்து வச்சோம்னா பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும். அதில் கண்ணுக்கு தெரியாத நிறைய இழைகள்லாம் இருக்குது. மனம் எங்கேயோ போயிடுச்சு கண்ணனுக்கு. நமக்கு கவன சக்தி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் ஒவ்வொரு சொல்லும் நமக்குள்ளே போய் தைக்கும். இது பழக்கத்தில் தான் வரும். நமக்கு கவனிக்கிற பழக்கமே இல்லாமல் இருந்து ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்கிறவங்களுக்கு மற்றதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல கவனிக்கிறது, புக்கை படித்து வாக்கியங்களுடைய உள்ளார்த்தத்தை கிரகிக்கிறதுங்கிறது ஒரு பழக்கம் வேணுங்க. அதுதான் நிறைய பேர் புக்கு படிக்க மாட்டேங்கிறாங்க. சொன்ன பிறகு கூட மறந்து போயிடுறாங்க. மறக்கிறதுக்கு காரணம்னா மறக்கலை, அவங்க உள்ளே புரியவே இல்லைன்னு அர்த்தம். இல்லை, இந்த கவன சக்தி நமக்கு எப்போவுமே சொல்லுக்கு சொல் கூடவே இருக்கணும். இப்போது அந்த கரணத்தை நம்ம எப்படி சொல்கிறோம்? மேஜையில் வச்சு எப்படி இருக்கும்? பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும். பஞ்சு மிட்டாயை நல்லா பூத கண்ணாடியில் பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? மெல்லிய இழைகளெல்லாம் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத இழைகள். அந்த இதழ்கள் எதனால் செய்யப்பட்டது? சர்க்கரையினால் செய்யப்பட்டது. சர்க்கரை தவிர வேறு எதாவது இருக்குதாங்க? சாயத்தை விட்டுடுங்க, சாயம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். சர்க்கரையை அதனுடைய இனிப்பாகவும் இருக்குது, ஒரு உருவமாகவும் இருக்குது. அந்த இழைக்கு என்ன குணம் இருக்குதுன்னா இனிப்பு. இழை முழுக்க இனிப்பு தான். இப்போ அந்த பஞ்சு மிட்டாயில் அடர்த்தியாக கண்ணுக்கு தெரியாத மிக மென்மமான இழைகள்லாம் இருக்குது இல்லையா? அதை விட பல கோடி மடங்கு மெல்லிய இழைகள் கொண்டது நம்முடைய அந்த கரணம். அந்த கரணம்
அதுக்குள்ளே என்ன தான் நடக்கும்? அந்த இழைகளுக்குள்ள எப்படி கம்பி இழையில் மின்சாரம் பாயுதோ அதுபோல் இந்த இழைகளுக்குள்ள பிராணன் பாயுது. இந்த இழைகள் எதனால் ஆகப்பட்டது? பஞ்சு மிட்டாய்க்கு எப்படி சர்க்கரையோ அதே மாதிரி இதுவும் பிராணன் தான். பிராணன் தான் அது உள்ளே போகுது, பிராணன் தான் அது வடிவமும். குழாயும் அதுதான், குழாய்க்குள்ளே போகிறதா அதுதான். அது எப்படி ரெண்டாக இருக்க முடியும்? வேறு வழி இல்லை, இப்போ ஒத்துக்க வேண்டியது தான். அது எப்படி அது போகுங்கிறது நாடி பிராணன் குண்டலினி அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்கிறேன். அதில் படிச்சிங்கன்னா எப்படி பிராணனே நாடியாக மாறும், அதுவே குழாயாக, அதுவே அதுக்குள்ளே பாயும், எப்படி போகுங்கிறது அதில் எழுதியிருக்கிறேன். அது ஒரு மாடல் ஆக்குறதுனால இப்போ அது வேண்டாம். இந்த பஞ்சுப்பொதி போல் இருக்கக்கூடிய அந்த கரணத்தில் சதா சர்வகாலம் பிராணன் எல்லா திசைகளிலும் போய்கிட்டே அப்படி இருந்ததுன்னா அதில் ஒரு அர்த்தமும் இல்லை. அப்படியே க்ளோ ஆகும். இந்த பிராணன் வந்து ஒளி போகுதுன்னா அந்த குழாய்களுக்குள்ளே அது போகும்போது அப்படியே வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ நாம் ஒவ்வொரு நாளும் புது புது தகவலை கிரகிக்கிறோம். காதால் கேட்குறோம், புத்தகத்தில் கண்ணால் படித்து தெரிஞ்சுக்கிறோம், நாமளே சிந்தித்து கண்டுபிடிக்கிறோம். இதெல்லாமே நாம ரூபங்கள் தான். இதெல்லாம் நம்ம மனசில் பதியுது. எங்கே பதியணும்? உணர்வாக இருந்ததுன்னா மனசில் பதியும், அறிவாக இருந்தால் புத்தியில் பதியும். அப்புறம் புத்தி என்ன பண்ணோம்? இன்னன்னைக்கு பதிஞ்ச வச்சுக்கும் இல்லையா, என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்ட்டு இன்னொரு இடத்துல ரெக்கார்டு போடுறோம், ரெக்கார்ட் ரூம், அது பேர் சித்தம். அதுவும் அந்த பஞ்சு புத்தியில் தான் இருக்குது. இப்போ 3 இடத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். உணர்வுகளை மனமும், நாமரூபங்களாக இருக்கக்கூடிய வடிவங்களும், நிறங்களும், சப்தங்களும், சொல்லும், பொருளும், இதெல்லாம் புத்தியிலும். இவற்றை ரெண்டுத்தையுமே சேர்த்து சித்தம் வச்சுக்கோ. இந்த நாமரூபத்துக்கு இந்த உணர்வு. இப்போ பலாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா பலாப்பழங்க நாமரூபம் புத்தியில் இருக்கும், அதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறது மனசில் இருக்கும். இது ரெண்டுமே சித்தத்தில் பதிவாகிருக்கிறோம், ரெக்கார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த புத்தி அது க்ளீன் பண்ணிக்கும். இப்போ பலாப்பழங்கிற தகவல் அதில் இருக்காது. மறுபடியும் ஒரு 10 வருஷம் கழித்து பலாப்பழம் சாப்பிட்றீங்கன்னு வைங்க, ஒரு சின்ன பீஸ் அது பலாப்பழம்னு தெரியல, நாக்கில் போட்ட உடனே சித்தம் தான் இந்த டேஸ்ட்டை ஞாபகப்படுத்தும். உடனடி பேரும் ஞாபகம் வந்துடும். ஏன்னா அவர்கிட்ட ரெண்டும் இருக்குது, சித்தமும் நாமரூபமும் உணர்வும். உணர்வும் நாமரூபமும் சேர்ந்து சித்தத்தில் இருக்கு. இப்போ கேள்வி, இவ்வளோ விஷயங்களை சொல்கிறீங்களே, இந்த பஞ்சு பொதியில் எப்படி ரெக்கார்ட் ஆகிருக்குது அப்படின்னு தான் கேள்வி. நம்மளும் இந்த மாதிரியான செல்ஃபோன் போன்ற கருவிகளில் வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணுறோம், உள்ளே பதியுது. எங்கே பதியுது? இங்கே நமக்கு தெரியாது. அதுக்குன்னு பதிவுக்கிறது ஒரு மெமரி கார்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சப்தத்தை MP3 அப்படின்ற ஒரு ஸ்டைலில் அது கோடிங் பண்ணுது. எல்லாமே டிஜிட்டல் தான். நீங்கள் ஃபோட்டோ எடுத்தாலும் டிஜிட்டல் தான். அதுக்கு வந்து MPEG-ங்கிறாங்க. சவுண்டுக்கு MP3 MP4 அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது வந்து ரெக்கார்டை வந்து பதிவு பண்ணுற ஒரு அல்காரிதம். விஞ்ஞானிகள் எந்த சப்தமாக இருந்தாலும் அந்த சப்தத்தை அதே ரூபத்தில், ஆண் குரல், பெண் குரல், இசைக்கல் எல்லாமே அதில் பதிவாகுது இல்லையா? பாருங்கள், ரிங்டோன் எப்படியெல்லாம் வருது, குருவி கத்துற மாதிரிலாம் வருது. இங்கே என்ன குருவியாக உள்ள இருக்குது? அதுக்கு உண்டான கருவிகள்லாம் இருக்குதா? ஸ்பீக்கர் அதை வந்து உண்டாகுது, டிங்குன்னு ஒரு சவுண்டு வருது. அந்த ஸ்பீக்கரை தள்ளி விடுறதுக்கு வேண்டிய தகவல் உள்ளே இருக்கு இல்லையா? அந்த தகவல் உள்ளே இருக்கிற இடத்த நம்ம சிப் அப்படின்னு சொல்கிறோம். அது சிலிக்கானால் செய்யப்பட்டது. ஒரு சின்ன இடம்தான்.
அந்த சின்ன கட்டை நகை கண் அளவுக்கு தான் இருக்கும். அதில் நம்முடைய எல்லா டேட்டாவும் பல கைகாபைட்ஸ் டேட்டாவை அது ஸ்டோர் பண்ணிக்குது. எப்படி எழுதியிருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு புக் எழுதுக்கிறோம், இதுலேயும் டேட்டா இருக்குது. எவ்வளோ டேட்டா எழுதியிருக்கிறோம். இதெல்லாம் எதனால் எழுதியிருக்கிறோம்? 52 வகையான எழுத்துக்களை பயன்படுத்தி எழுதியிருக்கிறோம். தமிழாக இருந்ததுன்னா பபல்ஸு 12, கான்சோனன்ஸு 18, இது ரெண்டும் சேர்த்தோம்னா 30. இந்த 30 சார்ந்த மற்ற எழுத்து, இந்த மாதிரி 50 எழுத்துக்கள் நம்மக்கிட்ட இருக்குது. இங்கிலீஷில் 26 எழுத்து. 26 எழுத்தில் டேட்டாவை உள்ள ஸ்டோர் பண்ண முடியுது இல்லையா? 26 எழுத்தையும் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸை பேசலாம், ஃபிலாசபி பேசலாம், சினிமா பாட்டு ஒன்று பாடலாம், எந்த பாட்டு பாடினாலும் இந்த 26 எழுத்தில் எழுதிடுமில்ல, கோத்து எழுதிடுமில்ல. இப்போ 26 எழுத்தை எந்த ஆர்டரில் சேர்க்குறோம்னா ஒரு வாக்கியம் உண்டாகுது, ஒரு பதம் உண்டாகுது. 26 போதுமா அப்படின்னா இங்கிலீஷ்க்கு அது போதுங்கிறாங்க. அதனால் சில சப்தங்களெல்லாம் அதில் உண்டாக்க முடியல. அது கூட்டு எழுத்து தேவைப்படுது. கா அப்படின்னா ஜிஹெச்ஏ அப்படின்னு போட்டால் தான் கா அப்படின்னு. ஆனால் சமஸ்கிருதத்தில் அதுக்குன்னு தனியாக எழுத்தே இருக்குது. தமிழ் அப்படி இல்லை, கா மட்டும்தான் இருக்குது. அதை வச்சுட்டு கா 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 4 சொல்ல வேண்டியது. சமஸ்கிருதத்தில் எல்லா சப்தத்துக்கும் இருக்குது. 52 அக்ஷரங்கள்னு பேர். அது அந்த 52 அக்ஷரங்களை எத்தனை மந்திரங்களை வேணால் பதிவு பண்ணிடலாம் இல்லையா? பதிவு பண்ணும்போது ஆர்டர் தானே முக்கியம். இந்த 52 எழுத்தினுடைய வரிசை கிரமம் தானே அந்த வாக்கியத்தை உண்டாகுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ரொம்ப கஷ்டமானது ஒன்றும் சொல்லலையே, சாதாரணம் தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஆகார முதலன்னா அகர முதல, ஆர்டர் மாற்றி போட்டேன்னா அரக முலத அப்படின்னு வரும், அர்த்தம் இல்லாமல் போயிடும். வேற ஒரு சொல்லியும் அதுலேருந்து உண்டாக்கிக்கலாம். இருக்கிற 52 எழுத்தை வச்சுட்டு எத்தனை சொற்களை ஒன்றா உண்டாக்கலாம், எத்தனை பதங்களை உண்டாக்கலாம், எத்தனை வாக்கியங்களை உண்டாக்கலாம். அந்த இன்றைக்கி லைப்ரரியில் பார்த்தோம்னா அவ்வளோ லட்சக்கணக்கான புத்தகத்தில் அவ்வளோ விஷயங்களை வெறும் 26 எழுத்துலேயே முடிச்சிட்டோம். இங்கிலீஷாக இருந்தால் 52 எழுத்தில் முடிச்சிட்டோம். இப்போ நம்மக்கிட்ட வாங்க, இப்போ கோடிங் புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. எப்படி தகவலை சேமிக்கிறதுன்னு தெரியும். ஒரு வரிசை கிரமத்தில் இருக்கணும். அந்த வரிசை கிரமத்தில் 52 விதமான எழுத்துக்கள் இருக்கணும். இப்போ நமக்கு நினைவுகள்லாம் எவ்வளோ சேருது. என்னென்னவோ பொருளெல்லாம் நம்ம பார்த்தோமே. ஏதோ ஒரு கோயிலில், ஏதோ ஒரு தூணில் ஒரு ஆஞ்சநேயர் சிலையை பார்த்தோம். அதில் குங்குமம்லாம் கொட்டியிருக்கிறாங்க. அங்கே எண்ணெய் காப்பெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பிசு பிசுன்னு இருக்குது. மற்ற தூணெல்லாம் நல்லா தான் இருக்குது. இது மட்டும்தான் ஏன்னா அதில் ஆஞ்சநேயர் இருக்கிறார். மற்ற தூணில் வெறும் பூ வேலைப்பாடுகள் தான் இருக்குது. உங்களுக்கு நினைவு இருக்குதா? அந்த மாதிரி ஏதாவது எத்தனையோ கோயிலில் நீங்கள் என்னென்னவோ பார்த்துருப்பீங்க. இதில் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குது உங்களுக்கு? உள்ளே தான் இருக்கணும் இல்லையா? எப்படின்னு உங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட விஞ்ஞானிகள் அதையே தான் பயன்படுத்துகிறாங்க. அதனால் அந்த அனாலஜியை உங்களுக்கு சொன்னேன். அதே போல் ஒரு பதிவு முறை நம்மக்கிட்ட இருக்குது. எல்லாமே பதிஞ்சிடுச்சுன்னா அழியறதில்லை. புத்தியும் மனசும் தான் உடனுக்குடன் அழிச்சிடுது. ஏன்னா அது புதுசாக வாங்க வேண்டியிருக்குது. அது வாங்கி ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம் சித்தத்தில் ஸ்டோர் பண்ணிக்குது. கனவு வரும்பொழுது புத்தியில் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகளெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கும். மறுநாள் அது தேவையில்லை, அதை அழிச்சிடணும். அழிக்கிறதுக்கு முன்னாடி எங்கே போடணும்? சித்தத்தில் ரெக்கார்ட் பண்ணிடணும். எல்லாமே ஏன்னா பாவ புண்ணியங்கள் அங்கே தானே ரெக்கார்ட் ஆகுது. நீங்கள் திருட்டுத்தனமாக பண்ணிவிட்டு மறந்து போச்சுன்னு சொல்லலாம். ஆனால் சித்தத்தில் அது பதிவாயிடும். வேஸ்டேஜ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தகவல் வேணுமா வேண்டாமாலாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே அதில் பதிவாகும். நாமரூபங்கள், உணர்வுகள் எல்லாம் பதிவு. இந்த பிறவி மட்டும் இல்லாமல் பல பிறவிகளும் அதில் இருக்கும். இந்த சித்தத்துக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குல்ல, எவ்வளோ ஸ்டோர் பண்ணலான்னு. அதுக்காக ஒரு கோடி பூர்வ ஜென்மங்களுடைய நீங்கள் அணிஞ்ச நகைகள், ட்ரெஸ்ஸு, போன ஊரெல்லாம் ஞாபகம் இருக்குமா? அதெல்லாம் ஏதோ பிரயோஜனம் இருக்குதா? இல்லை. அப்போது நம்முடைய சித்தத்தில்
உணர்வுகளை மட்டும் ரெக்கார்டில் வச்சு என்னென்ன உணர்வுகள் நமக்கு மனிதனுக்கு உணர்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பயம்தான் பிரதானம். அந்த பயம்தான் பலவிதமாக பிரியுது. பயத்துக்கு இன்னொரு பேர் கோபம். பயத்தினால கோச்சிக்கிறாங்க, பயத்தினால பொறாமப்படுறாங்க. இவங்ககிட்ட ஒரு பொருள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஒரு பொருள் இல்லை அவங்க வீட்டில், அது இல்லாமலே வாழறாங்க 10 வருஷமாக. நான் பக்கத்து வீட்டில் அந்த பொருள் வாங்கிட்டாங்கன்னா உடனடியாக இவங்க வாங்குவாங்க. அது எப்போ திடீர்னு தேவை உண்டாச்சு? 10 வருஷமாக இருந்தீங்கல்ல, இப்போ இன்னொருத்தர் வச்சு இருக்கிறது என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது, ஒரு குறை இருக்குது இல்லையா? அது ஒரு பயத்தினால உண்டாகுது. ஒரு அது இல்லாமல் போனால் நமக்கு பிழைக்க முடியாது. அதெல்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்களே, அது வாங்கி போட்டால் நல்லா இருக்கும் போல் இருக்குன்ட்டு ஒவ்வொரு பொருளையும் பயத்தின் அடிப்படையில் தான் பொறாமைன்னு உண்டாகுது, காமம்னு உண்டாகுது, கோபம்னு உண்டாகுது. அது வாங்கிட்டு வர சொன்னால் இவர் போய் மாற்றி வாங்கி வந்துட்டார். அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்கனாக்கா, என்னங்க இதை போய் வாங்கி வச்சுருக்கிறீங்க, இதுக்கு போய் 300 ரூபா கொடுத்துருக்குறீங்க, இது வெறும் 150 ரூபா தான் அப்படின்னு. இவங்க சும்மா வீட்டுக்காரர் விட்டு கொடுக்க முடியுமா? இல்லை இல்லை, இது நிறைய ஃபெசிலிட்டிலாம் இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லி மழிப்பிடுவாங்க. ஏன்? தன்னுடைய அகங்காரம் நசிஞ்சிடக்கூடாது. இன்னொரு பயம். இந்த அகங்காரம் தான் ஏதோ ஒரு விதத்தில் பயந்துக்கிட்டே இருக்குது. அது காணா போயிடும், அழுகி போயிடும், நாசமாயிடும், பாதிக்கப்படும், அவமானப்படும்னு இந்த உணர்வுகள்லாம் இருக்கு இல்லையா? இதுதான் சித்தத்தில் இருக்கும். இதில் எது பிரதானமான உணர்வுனா பயம். அப்போது நீங்கள் பல கோடி பிறவியில் எதுக்கு அதிகம் பயந்தீங்க? அது மட்டும்தான் நாம ரூபமாக ரெக்கார்டில் இருக்கும். இப்போ ஸ்பேஸ் கம்மியாகி போச்சு பார்த்தீங்களா? இப்போ கடந்த ஒரு 10 ஜென்மங்களாக ஒரு பிரதானமான உணர்வு இருக்கலாம். நம்ம வாழ்ந்த காலம் எப்படி சுதந்திர போராட்ட காலமாக இருக்கலாம், அல்லது அந்நியர்கள் ஆட்சி காலமாக இருக்கலாம், இஸ்லாமியருடைய கொடுமைகள் இந்த இடத்துல நம்ம இருக்க வேண்டியிருந்திருக்கலாம். இப்போ ஒரு 10 பிறவிகள் அங்கே இப்போ 700 ஆண்டுகள் நம்மளை இஸ்லாமியர் ஆண்டாங்க. 700 ஆண்டுகள். அவனை பிடிச்சி தள்ளினது இங்கிலீஷ்காரங்க. இவன் 400 ஆண்டு ஆனான். மொத்தம் 1100 வருஷங்கள் அந்நியரால் ஆளப்பட்டோம். அதுக்கு முன்னாடி தான் மௌரியர்கள், சந்திரகுப்தர் போன்றவங்களெல்லாம் நம்மக்கிட்ட இங்கே வாழ்ந்தார்கள். இங்கே பாண்டிய நாட்டில் பாண்டியர்களும் சேர சோழர்களும் இருந்தாங்க. மீதி எல்லாமே சின்ன பின்னமாக போயிடுச்சு. எல்லாருமே இஸ்லாமியருடைய ஆட்சியில் நவாப் ஆட்சி வந்துடுச்சு. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம பிறந்திருந்தோன்னு வைங்க, ஒரு 10 இருந்திருப்போம். அப்போ நமக்கு என்ன ஒரு உணர்வு இருந்திருக்கும்? நமக்கு அந்த உணர்வெல்லாம் தான் நம்ம வச்சுருப்போம். இப்போ அதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு ஒரு ரூபங்களும் அது கூட சேர்ந்து வரும் இல்லையா? ஒரு உணர்வு. அப்போ இந்த ரூபத்தை பார்த்தா அந்த உணர்வு வந்துடும். இந்த உணர்வுகள், ரூபங்கள் நம்ம தெரியுமா, இவர் பார் நார்த் இந்தியன் மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு தெரியுது கரெக்டாக. அந்த உணர்வு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துடும். இதெல்லாம் சித்தத்தில் பதிவாயிருக்கு. சித்தத்தில் எப்போவுமே வாசனைகள் ரூபமாக உணர்வுகள் தான் பதியும். அந்த உணர்வுகள் கடந்த 4-5 பிறவிகளில் என்ன நம்ம சம்பவம் பண்ணோம்? ஒருத்தர் பேச்சு உரிமையே இல்லாமல் ஒருத்தரை கண்டிச்சாங்க. ரூமில் போட்டு வச்சு பேசவே கூடாது, கருத்தே சொல்லக்கூடாது, சொன்னபடி தான் கீழ்ப்படியணும் அப்படின்னு வற்புறுத்தி தண்டனை தந்து ஒருத்தரை வளர்ந்தாங்கன்னா அவங்களுடைய துன்பம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? யார்கிட்ட சொல்லுவாங்க? அந்நியர்கிட்ட பக்கத்தில் பேசக்கூடாது, தினமும் கொடுமை நடக்குது, எதிர்த்து பேச முடியாது, இது வேணும்னு கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பிறவி முழுக்க இருந்தாங்கன்னு வைங்க, குழந்தையிலேருந்தே. அவங்களுக்கு அப்படி அவங்களுக்கு தண்டனை கொடுத்தான் பாருங்க, அவன் எப்படி பிறப்பான்? இன்னொருத்தர் அதே மாதிரி அவனை அடிமைப்படுத்தி உள்ளே போட்டுன மாதிரி இருந்தாக்கா அவன் அந்த குற்றவாளி ஆயிடுவானே. இப்போ இவனுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக
இன்னொருத்தன் பிறந்து அந்த தப்பு செய்ய வேண்டி வந்துருமில்ல. அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். அப்போ இறைவன் ஒருத்தனை தண்டனை கொடுக்கறதுக்காக இன்னொருத்தர் அதுக்காக படைச்சு அவன் அந்த தப்பு செய்கிற மாதிரி ஆகிடும்ல. அப்படி பார்த்தோம்னா அவன் போன பிறவியில் அப்படி ஒரு பொண்ணை ஒரு குழந்தைய இப்படி அடிமையாக பேச முடியாமல் வைத்திருந்தான்னா அப்போ அது அவன் தண்டனை கொடுக்கறதுக்காக இவன் அந்த மாதிரிலாம் ஆகிடும். அப்போ அவனை தண்டிக்க முடியாதுல்ல. இப்போ எப்படி தான் தண்டனை கொடுப்பீங்க? நீ தான் இறைவன். இவனை தாக்கிட்டான், இவன் துன்பப்பட்டான், இவனை துன்பம் கொடுக்கறதுக்காக இவன் படைக்கப்பட்டான்னா இவன் செய்து எப்படி குற்றமாக இருக்க முடியும்? இப்போ மறுபடியும் அடுத்த பிறவி பிறக்கணும்னா ஒருவேளை இவனை தண்டிக்கணும்னா இவன் குற்றசாலியாக மாறணும்ல. இப்போ இவனை குற்றம் பண்ணி இவன் துண்டிப்பட்டான்னா அடுத்த பேர் 2 பேரும் பிறகுறாங்க. இவன் தண்டிக்கணும். இப்படியே போனால் இது என்ன இது? அது மாதிரி முடியாது இல்லை. அந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வெளிப்படணும்னா தண்டிக்கின்ற இடம் நரகம். அங்கே தான் அதுக்கு உண்டான உணர்வுகளை நம்ம கொடுக்க முடியும். மிருக சரீரங்கள் தண்டிக்கப்பட்டே வாழ்வது. குரங்காட்டிக்கிட்ட மாட்டிக்கிட்ட குரங்கு என்னெல்லாம் பண்ணும் பாவம். அதை போட்டு வதைப்பான், இதை செய்ய அதை செய்ய அடின்னு அடிச்சுட்டே இருப்பான். மனிதர்களாகவே அங்கே பிறந்துட்டாங்கன்னா பேச முடியாமல் போயிடுது. நாக்கெல்லாம் நல்லா இருக்குது, காது நல்லா கேட்குது, பேச்சு வர மாட்டேங்குது, உணர்வுகளை காட்டவே முடியல. அப்போது இந்த சித்தத்தில் எப்படி பதிவாகி இருக்கிறது? புத்தியில் எப்படி பதிவாகிறது? மனசில் எப்படி உணர்வு பதியுது? உணர்வு, அறிவு, நினைவு, இது மூன்றுமே எப்படி பதிஞ்சிருக்கிறதுங்கிறது தான் இப்போ நம்முடைய விசாரணை. இதுக்கு சுவாரஸ்யப்படுத்துறது தான் இந்த கதையெல்லாம் சொல்கிறேன். புஸ்தகத்தில் எப்படி பதிவு பண்ணாங்க? எழுத்து ரூபமாக. மைக்ரோ சிப்புன்னு சொல்கிறதுல எப்படி பதிவாச்சு? ப்ளஸ் மைனஸ் அல்லது 0-1 டிஜிட்டலாக பதிவு பண்ணுங்க. என்னங்கய்யா 52 எழுத்து இருந்தால் தானே நம்ம பலவிதமான கருத்துக்களை எழுத முடியும். நீங்கள் 2 எழுத்து வச்சுட்டு எழுதுறான்னா எப்படி? ஆ கா 2 தான் கொடுத்துருக்குறேன், இது 2 வச்சுட்டு பாட்டு எழுதுங்கன்னா எப்படி எழுதுவீங்க? எவ்வளோ மிச்சப்பட்டாலும் ஆ கா கா தான் பண்ண முடியும். ஒரு தகவலும் சொல்ல முடியாது, காக்கா மாதிரி கத்த வேண்டியது தான். அப்போது நமக்கு குறைஞ்சபட்சம் எழுத்துக்கள் வேணும். அப்போ டிஜிட்டலாக இருக்கக்கூடிய சிப்பில் எப்படி இவ்வளோ விஷயங்களை, சப்தங்களை எழுதுகிறோம், படங்களை வரைகிறோம், அப்புறம் நினைவுகள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குது. இப்போது நாம் எழுத்துக்களுக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு கோடு, அது போதுமா நமக்கு? வெறும் வெர்டிக்கல் கோடு மட்டும் போட்டோன்னா எத்தனை எழுத்து எழுத முடியும்? முடியாது. அப்போ குறுக்க ஒரு கோடு வேணும். அப்போ அது ஒரு எழுத்து ஆயிடுச்சு இல்லையா? அந்த கோடை பா மாதிரி ஆக்குங்க, இன்னொரு எழுத்து ஆகிடும் இல்லையா? அப்போ ஒரு கோடையே குறுக்க கோடு, நெடுக்கு கோடு, அதை மற்ற கோடோடு சேர்க்கறது. அது போனால் உங்களுக்கு கா, சா, பா, மா, யா என்ன வேணால் எழுதலாம் இல்லை? எல்லாமே கோடுகள் தானே. இப்போ 1, 2 எப்படி எழுதுகிறோம்? இங்கிலீஷ் எப்படி எழுதுகிறோம்? கோடு போட தெரிஞ்சால் போதும். பிக்கு, எஸ்ஸுக்கு இங்கே தான் நமக்கு வளைக்கணும். மீதி எல்லாமே என்ன ஈ இருந்துருக்குது, ஈனுடைய கோடை வளைச்சி ஜாயின் பண்ண பி ஆகிடுது. அதான் சில சமயத்தில் அழிச்சு ஃபோர்ஜரி பண்ணிடுறாங்க. உங்களுக்கு அடிப்படையாக சில கோடுகள் இருந்து அந்த கோடுகளுடைய காம்பினேஷன்ஸ் தானே, சில கலப்புனால எத்தனை எழுத்துக்கள் வேணால் உண்டாக்கலாம் இல்லையா? அதுபோல் இந்த 0-1 காம்பினேஷன் 8 0-1 சேர்ந்தா ஒரு எழுத்துன்னு வச்சுக்கோங்க. 8 சேர்ந்தா ஒரு எழுத்து. அப்போது இந்த 8ம் 0வாக இருக்கலாம், அது ஒரு எழுத்து. 8ம் 1ஆக இருக்கலாம், அது ஒரு எழுத்து. 8ல் 0-1 0-1 0-1 இருக்கலாம், 1-0-1 0-1 இருக்கலாம், 0-0-1 0-0-1 அப்படியும் இருக்கலாம். இப்படி போட்டிங்கன்னா 8 வச்சமே எத்தனை காம்பினேஷன் வரும்? 8 × 8 வரும், 8 × 8 × 8 வரும். எக்கொன்னா எழுதலாம். அதனால் இந்த டிஜிட்டலை வச்சுக்கிட்டே
தொகுத்து 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 எழுதுகிறாங்க. இது பேர் பிட்டுன்னு பேர். 01க்கு பேர் பிட்டு. அது 8 8 சேர்த்தா அது பேர் பைட்டுன்னு பேர். கிலோ பைட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிலோன்னா 1000 பைட்டுகளை ஸ்டோர் பண்ணால் ஒரு கிலோ பைட், கேபின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன ஃபோட்டோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனால் 12 கேபி அப்படின்னு போடும். அப்படின்னா 12000 பைட்டுகள். ஒரு பைட்டுக்கு 8, 12000 போட்டோன்னா 8 12 72, 96, 9,60,000 எழுத்துக்கள் அதில் பதிவு பண்ணணும் ஒரு சின்ன படத்துக்கு. அப்போ எவ்வளோ நெருக்கமாக அதை பண்ணணும். ஒண்டர்ஃபுல். சின்ன சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ தேவைப்படுது. கிலோ பைட்டு, அப்புறம் மெகா பைட்டு, அப்புறம் கைகா பைட்ஸு, அப்புறம் டெரா பைட்ஸ், இப்படி 1000 கூட்டிகிட்டே போகணும். இப்போ நமக்கு டெரா பைட்ஸில் இப்போ போயிட்டுருக்குது. அதுக்கு மேலேயும் போகும். குவாண்டம் கம்ப்யூட்டேஷனில் வந்து எல்லாத்துக்குமே அடிப்படை 01 தான். 01 பத்தாது. அதனால் 8 8 காம்பினேஷன் பண்ணுறாங்க. 8 8 காம்பினேஷன் பண்ணது பத்தாதுங்கிறதுனால 64 64 இப்போ பண்ணுறாங்க. இப்போ சில கம்ப்யூட்டர்லாம் 64 01 சேர்ந்து ஒரு எழுத்து. ஏன்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஃபார்ம்ஸ் இருக்குது, வெக்டார்ஸ் இருக்குது, ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் டைரக்ஷன்ஸ், இதெல்லாம் நம்ம கோடிங் பண்ண வேண்டியிருக்கிறதுனால நம்ம தமிழ் எழுத்து இங்கிலீஷ் எழுத்துன்னு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய எழுத்துக்கள் தேவைப்படுது. ஹேஷு, டேகு, ஸ்டாரு, அட்டு, இந்த மாதிரியான கேரக்டர்ஸும் நமக்கு தேவைப்படுது. இன்னும் நிறைய புது புது கேரக்டரும் தேவைப்படுது. அதனால் 64 பிட்ஸு சேர்ந்த ஒரு பைட்டை யூஸ் பண்ணுறோம். எனக்கு இந்த சித்தம், புத்தி, மனம், இதில் எப்படி தான் இந்த தகவல் சேர்ந்துருக்கும் அப்படின்னு நான் விசாரணை பண்ணேன். நீங்களே விசாரணை பண்ணலாம். விசாரணை பண்ணணும்னா நமக்கு ஏற்கனவே அது மாதிரி நுட்பமான ஒரு பதிவு முறை என்னன்னு தெரிஞ்சிருந்தால் தான் அதை பற்றி சிந்திக்க முடியும். எனக்கு இதெல்லாம் படித்து வச்சதுனால எனக்கு சுலபமாக போயிடுச்சு. சரி, நம்முடைய அந்த காரணமோ ஏதோ ஒரு வகையில் நுட்பமான முறையில் பதிவு பண்ணாதான் நம்ம அப்படியே துல்லியமாக சொல்ல முடியுது. சொன்னதை சொல்ல முடியுது, பார்த்ததை கரெக்டாக சொல்ல முடியுது. இப்போ இந்த நிறத்தில் இந்த பெயிண்டிங் பண்ணனா இந்த கலரு, இந்த கலர், இந்த கலர்லாம் ஒரு ஒரிஜினல் படத்தில் பார்க்குறோம். அதை இங்கே இருக்கக்கூடிய 4-5 கலரை மிக்ஸ் பண்ணுறோம். அந்த மிக்ஸை அதே கலரை கொண்டு வரோம். இதுக்கெல்லாம் மெமரி வேணும் இல்லை? கொஞ்ச நேரமாக அதை பார்த்துட்டு இதை கொண்டு வரைக்குமா ஞாபகம் இருக்கணும்ல? எப்படி தான் ஸ்டோர் ஆகுது? அதே சமயத்தில் ஸ்டோரேஜையும் அதிகப்படுத்தணும், தேவையில்லாததையும் அழிச்சிடணும். அழிச்சா தான் புதுசாக பண்ண முடியும். ஏற்கனவே நான் ஒன்று யூஸ் பண்ணிட்டேன்னா அதே பொருளை தான் இன்னொன்று யூஸ் பண்ண வேண்டியது. தட்டை கழுவிட்டு சாப்பிட வேண்டியதாக இருக்குது. அப்போ புத்தியை அப்பப்போ அழிச்சிட்டு புது ரெக்கார்டிங் பண்ணோம். அழிக்கும் பொழுது என்ன ஆகும்? சித்தத்தில் ரெக்கார்ட் பண்ணிக்கும். இந்த ரெக்கார்டிங் மெத்தடுக்கு எழுத்துகள்னு சொன்னோம். கம்ப்யூட்டரேஷனில் என்ன பண்ணோம்? பைட்ஸுன்னு சொன்னோம். எண்மங்கள் 8 8 கூட்டங்கள் அல்லது 64 கூட்டங்கள், 32 கூட்டங்கள், தொகுப்பாக நம்ம அதை பண்ணியிருக்கிறோம். நம்முடைய டிஎன்ஏவிலையும் கோடிங் இருக்குது. தாய் வழி தந்தை வழியாக குணங்களெல்லாம் நமக்கு அந்த சின்ன கருக்குள்ளே வரும்பொழுது இந்த டிஎன்ஏங்கிற ஒரு இழை, பஞ்சு மிட்டாய் இழை மாதிரி இருக்கும். அதில் தான் கோடிங் இருக்குது. அது வரிசையாக எழுதிருக்கு. எப்படி வந்து அன்றைக்கி டேப் ரெக்கார்டரில் ஒரு டேப் இருக்கும் இல்லையா? அதில் பாட்டுகள், ஒரு முதல் பாட்டு, 2வது பாட்டு, நீங்கள் 7வது பாட்டு கேட்கணுன்னா முதல் 6 பாட்டையும் தள்ளணும், வைண்டு பண்ணணும், அப்புறம் தான் இங்கேருந்து ஆரம்பிக்கும். அது வரிசையாக தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம அப்படின்னா நம்ம மூளையில் ஒரு 8வது பாட்டுனாக்கா நம்ம 10 பாட்டையும் ஞாபகப்படுத்தணும். சில பேர் அப்படி தான். நமது ரேண்டம், எந்த மெமரி எப்போ கேட்டாலும் எடுத்து சொல்லிவிடுவோம். நாட்டு கிரமம். ஆனால் இப்போ ரேண்டம் மெமரி ஆக்சஸ், அது பேர் ரேம்னு பேர். கம்ப்யூட்டேஷனில் அதை பண்ணிட்டாங்க. ரேம் மெமரி, ரேண்டம் அக்சஸ் மெமரி. இன்னொன்றது ரோம், ரீட் ஓன்லி மெமரி, அது வேறு. இது ரேம். நம்முடைய கம்ப்யூட்டரில் ரேம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் முதல் யூஸ் பண்ண கம்ப்யூட்டருக்கு 4 MB ரேம்.
ரேம்னா இப்போதைக்கு என்ன வேலை செய்யணும்னா அதை ஞாபகம் வச்சுக்கும், தேடி வச்சுக்கும், அதுலேருந்து எடுத்து கொடுக்கும். அப்போ அந்த 4 MBக்குள்ளே நான் ஒர்க் பண்ணுற ஒரு MS வேர்டு அப்படிங்கிறதையும் அது ஞாபகம் வச்சுக்கணும், அதனுடைய கமாண்டாலும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் நான் அதில் நான் எழுதுறதையும் அது எழுதணும். இந்த MS வேர்டுங்கிறதே நிறைய இடத்த அடைச்சிக்கும். அதனால் ரேம் வந்து 4 பத்தலை, கிராஷ் ஆகிடும். ஒரு ஒர்க்கை கொடுத்தோம்னா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் 8 MB, அப்புறம் இப்போல்லாம் ஜிபியில் தான் இருக்குது ரேம். இத்தனை GB ரேம்ங்கிறாங்க. இன்னமும் பழைய கம்ப்யூட்டர் வச்சுருக்கிறேன், அதில் ஜிபிலெலாம் கிடையாது, 260 MB தான் இருக்குது. அதிலே வேலை செய்யலாம், போதும். நம்ம பெரிய பெரிய வீடியோ எடிட்டிங்லாம் பண்ண போகிறது இல்லைல்ல. காத்தசாமி தான் பெரிய பெரிய ஃபைல்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுறாரு, தேடுறாரு, கட் பண்ணுறாரு, பேஸ்ட் பண்ணுறாரு, ரன் பண்ணுறாரு. சேவ் பண்ணுறது குயிக்காக சேவ் ஆகணும், அது லேட்டாக ஆகிடுச்சுன்னா வேலை டிலே ஆகும். நம்முடைய மூளையில் நரம்புகள் மூலம் சில தகவல் சேமிக்கப்படுது. நரம்புகளில் இதே மாதிரி 52 எழுத்துக்கள் மாதிரி, பல வாக்கியங்கள் மாதிரி சில கொத்துங்கள்லாம் இருக்குது. கொத்துகள், மரக்கொத்து மாதிரி, கிளைகள், கொப்புகள் மாதிரி நரம்பு அப்படி இருக்குது. அந்த ஒவ்வொரு கொப்புக்கும் ஒரு பேர் கிளிக் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. CLIQE, கிளிக். கிளிக்னா ஒரு சக நண்பர்கள் கூட்டம்னு அர்த்தம். இப்போ நாமெல்லாம் ஒரு கிளிக்கு, வாட்ஸ்அப் குரூப் மாதிரி. இப்போ அந்த கிளிக்குங்கிறது ஒரு எழுத்து. நான் வந்து இப்போ ஒரு புதுசாக ஒருத்தரை நீங்கள் பற்றி சொல்கிறீங்க, இன்றைக்கி இந்த கிளிக்குன்ற வார்த்தையை நான் சொல்கிறேன்னு வைங்க. இப்போ தான் முதல் தடவை கேட்டிருக்கீங்க இல்லையா, ஃபோட்டோ கிளிக் எடுக்கிறது வேறு. இந்த கிளிக்கை நாங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டும் போது உங்கள் மனசில் இப்போ பதிஞ்சிருச்சு இல்லையா, எங்கே போய் பதியும்? எங்கேயாவது இடத்துல பதிஞ்சா தேடணும், எங்கே வச்ச சாவியன்னு. ஒரு ஆர்டர் நம்மக்கிட்ட இருக்குது, இந்த பிரெயின்லேயே நியூரான்ஸில் ஒரு ஆர்டர். எந்த கான்டெக்ஸ்டில் நான் பேசினேன், இதை ஃபோட்டோகிராஃபி கான்டெக்ஸ்டில் பேசினேன். நினைவுங்கிறதுல எழுத்துக்கள்ங்கிறதுல தானே பண்ணோம். அப்போ நீங்கள் உங்களுடைய மூளையில் எந்த இடத்துல அது பதியும்? இந்த எழுத்துக்கள், புஸ்தகங்கள், பதிவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்கனவே ஒரு இடம் இருக்குது மெமரியில், அது சித்தத்தில் இருக்குது இல்லையா, அது சொல்லும் இங்கே போடுன்னு. ஆமாம், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை, தானாக செய்திடும், அங்கே போட்டுரும். இப்போ திடீர்னு நான் வந்து ஒரு நடிகரை பற்றி பேசுகிறேன், வடிவேல் அப்படிங்கிற ஒரு காமெடியனை பற்றி பேசுகிறேன். அவரை பற்றி ஏதோ ஒரு சிரிப்பு எபிசோடை சொல்கிறேன். இப்போ என்னது எனக்கு வந்தால் ரத்தம் இல்லை, தக்காளி சட்னி. உனக்கு வந்தால் ரத்தமா அப்படின்னு. எங்கே உங்களுக்கு இது சிரிப்பு வருது? இந்த சிரிப்புன்ற உணர்வோ சித்தந்தான் தருது, உணர்வும் தருது. என்ன சுமதிக்கு தெரியாது போல இந்த ஜோக்கெல்லாம். சரி, நமக்கு அப்படி தான், மற்றவங்களுக்கு வந்தால் ஒரு மாதிரி. இதெல்லாம் எங்கே ஸ்டோர் ஆகுன்னா பல இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கும். சிரிப்புன்ற பகுதியில் ஸ்டோர் ஆகும். வடிவேலுங்கிறதுக்கு ஒரு கிளிக் இருக்கும், நமக்கு 4-5 கிளிக் இருக்கும். இப்போ வடிவேல்னு சொன்ன உடனே அந்த கிளிக்கு வந்து ரெடி ஆகிடும், என்ன சொல்ல போகிறீங்க. அப்புறம் இந்த சட்னி விகாரம் சொன்ன உடனே அந்த ஃபயரை அந்த கிளிக்கோட ஜாயின் ஆகிடும். எல்லாம் பக்கம் பக்கமாக இருக்கும். இப்போ இது நடுவில் ஒரு புதுசாக சொல்கிறேன்னு பாருங்கள், கிளிக்கு பண்ணி சொல்கிறதுக்கு இந்த கதை ஞாபகம் வருதுன்னா இந்த கிளிக்கு அங்கே போடும், ஒரு புது கொத்து உண்டாகும். கிளிக்னு ஒரு புது கொத்து உண்டாகி, கிளிக்குன்னே கிளிக் ஒரு கொத்து உண்டாகி, அது உண்டாகி எந்த கான்டெக்ஸ்டில் சொன்னனோ அங்கே வந்துடும். ஆனால் சில சமயத்தில் என்னோ சொன்னார் சார் அன்னைக்கு, இன்னும் நடந்து, அது சொல்லுங்கள், அது பார்த்தோன்னா அந்த இடத்தையோ அந்த சந்தர்ப்பத்தையும் நினைவஞ்சால் உங்களுக்கு வந்துடும். ஆனால் அந்த கிளிக் அங்கே தான் இருக்குது. எங்கே வச்சேன்னா, நீ எங்கெங்கே போனேன், பாத்ரூம் போனியா, பல் துலக்குனியா, முகம் கழுவுனியா, அப்போ நீ கழட்டி வச்சுருப்ப அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லும்போது அப்படின்னு போய் எங்கே பார்த்தா கண்ணாடி அங்கே இருக்கு. சில சமயம் கண்ணாடி நம்ம உடம்புலேயே ஒன்றா இருக்கிறதுனால குளிக்கும் போது கண்ணாடியோட குளிச்சுடுவோம். அது தண்ணி ஒழுகி போகும்போது தான் ஏதோ கண்ணாடி வேறு இருக்குது போல் இருக்கு.
உங்களுக்கெல்லாம் அப்படி ஆகுதில்லை. இப்படி இந்த கிளிக்குன்னு சொல்லக்கூடிய நரம்பு கொத்துகள் அது பாட்டு புது புதுசாக உண்டாகுது. கனெக்ஷன் வேறு ஃபார்ம் ஆகுது. இப்போது இந்த வடிவேல் காமெடியோட இன்னைக்கு கிளாஸும் ஒரு கனெக்ஷன் உண்டாகணும். சாமி அன்னைக்கு இந்த 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 மெமரி பேங்க் சொல்லும்போது தான் இது சொன்னார். இப்போ எத்தனை கனெக்ஷன் உண்டாகணும் பாருங்கள். அப்போ கிளிக்குகளே நிறைய மண்டையில் அங்கங்கே இருக்குது. எத்தனை நபர்களை சந்தித்தோமோ என்னென்னோ இருக்குது. அது அத்தனையும் வெவ்வேறோட அது கனெக்ட் ஆகணும் பாருங்கள். அப்போ அதெல்லாம் வேர்கள். மேலே தெரியறது மரம். மரம் ஒன்று ஒன்று ஒரு கிளிக்கு. ஆனால் கீழே பூமி கீழே வேறு. இந்த மரத்தினுடைய வேறு எங்கேயோ இருக்கிற மரத்துக்கு கனெக்ஷன் ஆகும். இங்கே ஒரு இலை கிள்ளனோம்னா அங்கே இருக்கிற மரம் அழும். கனெக்ஷன் அங்கே போயிடுது. இதை நம்ம வந்து நியூரான்லேயும் பார்க்குறோம். இந்த இந்த மரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே தெரியறதுனால அது கிரே மேட்டருங்கிறோம். சாம்பல் படலங்கிறேன். இது அதுங்கெல்லாம் ஜாயின் ஆகுது பார்த்தீங்களா, கத்தையா கனெக்ஷன். அது வந்து ஒயிட் மேட்டருங்கிறோம். இது மாதிரி கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர், ஒயிட் மேட்டர் 7 அடுக்கு இருக்குது நமக்கு. பிரெயின்லேயே இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது. சிம்பன்சி மங்கிக்கெல்லாம் அவ்வளோ அடுக்கு கிடையாது. ஹியூமன் பீயிங். இதெல்லாம் நியூராலஜி டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் படிக்கிறது வாய்ப்பு இருந்தால் படிங்க. சரி, அது வேண்டாம். இப்போ நம்மளுடைய நோக்கம் அது கிடையாது. இப்போ பஞ்சு பொதி மாதிரி இருக்கிற நம்முடைய அந்த கரணத்தில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு, இதே மாதிரி தான் நரம்பு எப்படியோ இதே மாதிரி கிளிக்குன்ற முறையில் தான் அங்கேயும் இருக்குது. இப்போ சித்தத்தில் வந்து கிளிக் இருக்குமானா அது வேறு மாதிரி போய்டும். இது வந்து இன்டராக்ஷனுக்காக. பிரகிருதின்னு சொன்னோடனே உங்களுக்கு ஒரு உணர்வு வரும், ஒரு விளக்கம் வரும். அதுதான் மாயானும் போது ஒரு லிங்க் ஃபார்ம் ஆகிடும். இப்போ உங்களுக்கு மாயாங்கிறத பிரகிருதிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறீங்க. அவித்யானும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதுவும் அதுதாங்கிறேன். அப்போ ஒரு 3த்துக்கும் லிங்க் வரணும். இல்லை, வராமல் போச்சுன்னா நம்முடைய அறிவு வந்து பூரணமாக இருக்காது. நிறைய பேருக்கு இந்த சிக்கல் என்னன்னா, நம்ம சொல்கிறதுல இந்த ஜாயிண்ட் பண்ணிக்கிற லிங்கிங் கெப்பாசிட்டி அது வேற ஒரு காமெடியோட ஜாயின் பண்ணணும், வேற ஒரு பொருளோடு அதை ஜாயின் பண்ணணும். அப்போ தான் உங்களால் எல்லா இடத்துலையும் போய் ஈஸியாக பேச முடியுது, உதாரணங்கள் தர முடியுது, பலவிதமான எபிசோட்ஸ் அதுக்கு வேண்ட மாதிரி சொல்ல முடியுது. காரணம், நாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுட்டா மாதிரி இருக்குது. பீரோக்கில் புக்கு அடுக்கின மாதிரியோ துணி அடுக்கின மாதிரியோ. நமக்கு நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க, மேட்சாக இருக்கிறத ஒன்றா வச்சிடுறீங்க. அப்படி தான் வைக்கிறீங்களா? சாரீ, ப்ளவுஸு, அது உண்டான எல்லா செட்டும், வளையல், கம்மல் எல்லாமே ஒரு செட் இருந்தால் தான் அது அப்படியே எடுக்க முடியும். இருந்ததுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு மேட்ச் தேடனா அப்படியே குப்பையிலேருந்து எடுக்கணும். நீங்களே ஒரு ஆர்கனைஸ் பண்ணுறீங்கல்ல. கிச்சன்லேயே அப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணுறோம். மசாலாங்கெல்லாம் தனியாக, இந்த உப்பு வகை வரைகள் அதெல்லாம் தனியாக, சர்க்கரை இத்தியாதிகள் அதெல்லாம் தனியாக, அப்படி நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம். ரொம்ப ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற இந்த கற்பூரம், லட்டுக்கு போடுற கற்பூரம், எசன்ஸு, இதெல்லாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா தள்ளி இருக்கும். அடிக்கடி அதெல்லாம் வெளியே வராது. நமக்குள்ள ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இப்போ மாயா, பிரகிருதி, அவித்யா, இந்த 3மே ஒன்று தான். சத்துவகுணமாக இருந்தால் அதை மாயாங்கிறோம், ரஜோகுணமாக இருந்தால் அது அவித்யாங்கிறோம், தாமச குணமாக இருந்தால் அது பிரகிருதிங்கிறோம். 3மே ஒரு பொருள் தான். இதை பலமுறை சொல்லியிருக்கிறேன். இப்போ நல்லா அவங்களுக்கு லிங்க் ஃபார்ம் ஆகிடும். சத்துவகுணம் மாயாவில் பிரதிபலிக்கும் போது இந்த சைதன்யம், அதை ஈஸ்வரன்னு சொல்கிறோம். அதே சைதன்யம் அவித்யா அல்லது ரஜோகுணத்தில் கலக்கும் பொழுது அந்த ஜீவன்னு சொல்கிறோம். அதில் அபிஜன் எப்பவுமே ஜீவன் எப்படி இருக்கிறா, அவித்யாவில் இருக்கிறார். மாயாவில் இருக்கும்போது அவர் என்ன இருக்கிறாரு, சர்வஜனாக இருக்கிறார். இப்போ மாயாவில் என்ன இருக்கும், ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தினுடைய தகவலும் அதில் இருக்கும். அதனால் சர்வஜனாக இருக்கிறார்.
ஜீவன்கிட்ட என்ன இருக்குது? அவித்யா இருக்குது. அவங்ககிட்டயும் தகவல் இருக்குது. அவருடைய சித்தத்தில் ஒவ்வொருத்தர்லையும் அவன் பூர்வ ஜென்ம ஆசைகளும் பாப புண்ணியங்களும் கற்கிறதுனால அங்கே அதே சைதன்யம் வரும்பொழுது நான் தனியாள் பல கூட்டத்தில் ஒருவன்றது தான் முதல்ல அது அறிவாக இருக்கும். இப்போ அதனுடைய உணர்வுகளும் அதுதானே ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும். அப்புறம் தமோ குணத்தில் அது பிரதிபலிக்கும் போது ஜட வஸ்துக்களாக சரீரங்களாக தூல சரீரமாக அது இருக்க தான் நம்ம பண்ணுறோம். இதை ஒரு கன்வீனியன்ஸுக்காக சொல்கிறோம். இதெல்லாம் அப்படியே உண்மைன்னு நினச்சிக்காதீங்க. அதை போட்டு சண்டை பிடிக்கக்கூடாது. தமோ குணத்தில் ரஜோ குணத்தில் இது நல்லா இருக்குது மாடலு, இதை பொண்ணு நமக்கு கப்புன்னு புரிஞ்சிக்கிறது ஈஸியாக இருக்குது. எல்லாம் மித்தியான ஒரே வார்த்தையில் நம்ம அப்புறம் தூக்கி போட்டுடணும். இதில் நம்ம பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம வராது. இப்போ என்ன காரணம்னா இந்த அவித்யாங்கிற ஒன்று அப்படி ஒன்று இருக்குதா? இல்லைன்னா ரஜோகுணம் தான் அவித்யா. ஏன் ரஜோகுணத்தை அவித்யாங்கிறோம்? சத்துவகுணம் இயங்காது, உள்ளுக்குள்ளே இயங்காமல் பதிவாக இருக்கும். ரஜோகுணம் அதை எடுத்துகிட்டு வரும். இப்போ கம்ப்யூட்டரில் ஹார்ட் டிஸ்கில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்குது, அது வெளியே வருதா? வராது. அது நீங்கள் எடுத்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டிங்கன்னா அழிஞ்சிடுதா? அப்படியே தானே இருக்குது. நீங்கள் இதுலேருந்து ஒரு படங்கள்லாம் பார்க்குறதுக்கு என்ன போடுங்கம்மா? அது இமேஜஸ் எல்லாம் இருக்குமே, கேலரி. இப்போ கேலரியை நீங்கள் தொட்டுட்டீங்க, கேலரியிலேருந்து ஒரு படத்தை எடுத்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அந்த படம் என்னாச்சு? அங்கேயே தான் இருக்குது. அப்போ வெளியே கொண்டு வந்தது இது எங்கன்னு பார்த்தா கேலரியிலேருந்து வெளியே வராது, வேறு ஒன்று தான் அது கொண்டு வந்து காமிச்சிட்டு வேலை முடிஞ்சோன்னு அது போயிடும். வேறு ஒன்று கேட்கும்போது அது இன்னொன்றுத்துக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒன்று இருக்குது. அதுதான் ரேம். எப்பவுமே அழிக்க முடியாமல் இருக்கக்கூடியது ரோம், ரீட் ஓன்லி மெமரி. அவர் ரீட் பண்ணலாம், அவரை எடிட் பண்ண முடியாது, தொட முடியாது. ஆனால் எடுக்கலாம், மேலே இருந்தால் எடிட் பண்ணலாம். எடிட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ண மறுபடியும் ரோமில் போய் அது ஸ்டோர் ஆகிடும். இதே மாதிரி நம்மக்கிட்டையும் இருக்கத்தான் செய்யுது. இந்த அசையாமல் இருக்குது பார்த்தீங்க கேலரி, அதை சத்துவன்னு வைப்போம். அங்கே வேணுங்கிற படத்தை மட்டும் கொண்டாந்து ஒருத்தான் பாரு, அவனுக்கு ஆக்ஷன் இருக்கணும் இல்லை, அது விரிக்கணும், பெருசாகணும், அப்புறம் நகர்த்தணும், கலரெல்லாம் சேஞ்ச் பண்ணணும். அப்போ அவனுக்கு அது பேர் ரஜோகுணம். அந்த ரஜோகுணமே அந்த ஒரிஜினலாக காட்ட மாட்டேங்குது. இப்போ நமக்கு மனமும் ரஜோகுணத்தினால நாலா பக்கமும் சுற்றிட்டு இருந்ததுன்னா எங்கே நினைவு இருக்குது? இது எப்பொழுதுமே இந்த மனம் இந்த வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்கும் இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கும் இந்த அகங்காரத்தை எப்படியாவது தூக்கி பிடிக்கணும். இது தானே அந்த காரணத்துக்கு எந்நேரமும் வேலை. இது தாங்க அவித்யா. அவித்யான்னு ஒன்றுமே கிடையாது. அகங்காரத்தை தூக்கி பிடிக்கிறது. அது அகங்காரத்தை தூக்கி பிடிக்கிறது என்னது? அதுதான் சர்வஜனாக எங்கே இருக்கக்கூடிய பூரணமானுக்கு ஆத்மா தானே அது. அது தெரியாமல் அது எப்படியோ காப்பாற்றணும். எப்படியெல்லாம் காப்பாற்றுது பாருங்க. ஏன் அது மாதிரி அவித்யாங்கிறோம்? இது எப்போ ஆரம்பிச்சது? அனாதி காலத்துலேருந்து ஒரு கிளிக். என்ன கிளிக்கு? ஐ ஆம் திஸ் மச். அகங்காரம். நான் கர்த்தா, நான் போக்தா. இது தாங்க அகங்காரம். அகங்காரம்னா கஷ்டமே படாதீங்க. எப்பொழுதெல்லாம் கர்த்தா போக்தா இருக்குதோ அது அகங்காரம் தான். ஆத்மா அகர்த்தா அபோக்தா ரெண்டு வேறு வேறையா? அகங்காரம் தான் ஆத்மா. அப்போது தவறுதலாக ஆத்மாவிலே கர்த்தா போக்தாங்கிற ஒரு பதிவு இருக்குது. அந்த பதிவு இருக்கிறது தான் கிளிக்கு. ஒரு கிளிக்கு, அகம் கர்த்தா அகம் போக்தா. இந்த கிளிக் இல்லைன்னா ஆத்மா எதை அறியும்? ஆத்மா அறிவன் தானே. ஆத்மா பிரகாச ரூபம். அது அறிவதற்கு பக்கத்தில் என்ன இருக்குது? நீங்கள் அறிகிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறது தான் நீங்கள் அறிகிறீங்க. நீங்கள் இங்கேருந்து அறிகிறீங்க, அங்கேருந்து அறிய முடியுமா? ஆத்மா பக்கத்தில் அந்த கரணம் தானே இருக்குது. அந்த கரணத்தில் முதல் பார்க்குறது எது? இப்போ நான் உலகத்தை நான் பார்க்குறேன்னா முதல்ல எதை பார்க்குறேன்? கண்ணாடியை பார்க்குறேன். கண்ணாடி பார்த்த பிறகு தான் உங்களெல்லாம் பார்க்குறேன். ஆனால் என்னைக்காவது கண்ணாடி பார்த்தேன்னு சொல்கிறேன்னா? நீங்களாம் சொல்லுங்கள். கண்ணாடி வழியாக பார்த்தேன்னு சொல்கிறேம்மா? ஆனால் எல்லாரும் நான் கண்ணாடி வழியாக தான் உலகத்தை பார்க்குறேன். இதே மாதிரி ஆத்மா
அந்த கரணம் வழியாக தான் பார்க்குது. இப்போ கண்ணாடியாக அந்த கரணம் இருக்கிறதுனால கண்ணாடி போட்டதே மறந்து போயிடுச்சு. இந்த கண்ணாடியில் என்ன இருக்குது? கர்த்தா போக்தாங்க கிளிக் இருக்குது. இப்போ ஆத்மா தன்னை எப்படி அறியும்? தன்னை எப்படி அறியும்னா அது அறிவுன்னு அறியும். அறிவு ஸ்வரூபன். அறிவதற்கு ஏதாவது ஒன்று பக்கத்தில் இருக்கிறதுனால அறிய வேண்டி வருது. ஒருவேளை அந்த கரணம் இல்லைன்னா ஆத்மா என்ன பண்ணும்? அறிவா இருக்கு. அறிவதற்கு ஒரு பொருளும் இல்லை. அது ஞான ரூபமாக இருக்குது, சைதன்யமாக இருக்குது, சித் ரூபமாக இருக்குது. இப்போ அந்த கரணம் முன்னாடி இருக்கும்போது அந்த சித் ஸ்வரூபம் என்ன பண்ணோம்? பார்த்து தொலைக்க வேண்டியது இருக்குது. ஒவ்வொரு சரீரத்திலும் ஆத்மா எங்கும் இருக்கின்ற ஆத்மா இந்த இடத்துல அந்த கரணத்தை பார்த்து தொலைக்க வேண்டியது. அது பார்த்தோன்னா முதல்ல எழுத்து என்ன? கர்த்தா போக்தா. இதுதான் அவித்யா. அவித்யா எங்கே இருக்குது? இப்போ ஆத்மாவில் இல்லை. அந்த கரணத்தில் எப்படி இருக்குது? அது அறிவற்ற ஜடம், அது பார்க்குற பொருள். அதில் வந்து கிளிக் என்ற 2 கொத்து, கர்த்தா கொத்து. இனிமேல் கர்த்தாவில் எத்தனை கிளிக் ஒன்றா ஜாயின் பண்ணலாமில்ல? நான் அதை செய்தேன், இதை செய்தேன், அதை செய்தேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன். போக்தாவில் என்னை இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இது நான் சாப்பிட்டேன், அதை சாப்பிட்டேன், அவ்வளோதான். அப்போது இந்த இந்த அந்த கரணமே 2 ஆணி வேரில் தான் இருக்கு. கர்த்தா போக்தா. அந்த கர்த்தா போக்தாவில் பிரகாசிக்கின்றது ஆத்மா அகங்காரியாக இருக்குது. அது ஒரு பாவமும் பண்ணல. இப்போவும் கூட அது அக்கர்த்தா அப்போக்தா தான். ஆனால் ஒரு மேஜிக்கலாக 2ம் கலக்கும்போது ஒரு நான் உணர்வு உண்டாகுது பாருங்க. அந்த நான் உணர்வு தான் அவித்யா. அதுதான் எந்நேரமும் கர்த்தாவாக இருந்து ரஜோகுணத்தில் இருக்குது. செய்தாகணும் கர்த்தா. போக்தான்னா ரஜோகுணம் இருந்தால் தானே போக்தா இருக்க முடியும். அதுக்கும் தேவைப்படும். இப்போ நம்ம என்ன பண்ண வரோம்? மோட்சத்துக்கு என்ன பண்ணணும்? எந்த கிளிக்கை அழிக்கணும்? மேலே இருக்கிற அத்தனை கிளிக் அழிக்கணுமா? இந்த அனந்த கோடி பிறவிகளை நம்ம பெற்ற சித்தத்தில் இருக்க அத்தனையுமே எங்கே போய் எந்த முனையிலேருந்து கிளம்புது? அவித்யாவிலேருந்து கிளம்புது. அவித்யாங்கிறது என்ன? அகம் கர்த்தா அகம் போக்தா. என்ன அவமானப்படுத்திட்டாங்க, என்ன கோச்சிக்கிட்டாங்க, என்ன ஏமாத்திட்டாங்கிறதெல்லாம் போக்தா. போக்தாவிலேருந்து வருது. இவன் அடிநாதமாக போக்தான்னு முடிவு பண்ண பிறகு நான் வஞ்சிக்கப்பட்டேன், ஏமாற்றப்பட்டேன், துன்பப்பட்டேன், நான் அவமானப்பட்டேன், மதிப்பில்லை. அங்கே போனால் ஏதாவது சொல்லிவிடுவாங்களே, வெக்கமாக இருக்குதே, அவங்க வந்து நீ இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் நான் என்ன பண்ணுறது? ஆனால் போய் தான் ஆகணுமே. அந்த கல்யாணத்தில் கூப்பிட்டுருக்குறாங்களே, அங்கே போனால் நமக்கு பிடிக்காதவங்கெல்லாம் நம்மளை பார்த்து ஏதாவது சொல்லிவிடுவாங்களோ? போக்தா தானே. இப்போ நாம் என்ன பண்ணணும்? கிளிக்குங்கிறது ஆழ் மனசில் அனாதி காலமாக ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு பதிவு. அதை குருநாதர் இன்னொரு கிளிக்கை உண்டாக்குறார். நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை. அது எங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்குது? இங்கே தானே உட்காரணும். அப்போ தானே இந்த கிளிக்கு 2 அது கிளிக்கு வைக்கும். இப்போ 2 விரல் இருக்குது, கர்த்தா போக்தா. இப்போ இந்த கிளிக்கை தான் நான் அகர்த்தா அபோக்தான்னு மாற்றணும். நம்ம இப்போ சொல்லிக்கிற பாடமெல்லாம் பதியிற இடம் எங்கே? நான் சொன்னேன்ல, ஒரு விஷயம் எங்கெல்லாம் பதியும்னு. வடிவேல் காமெடி எங்கெல்லாம் பதிஞ்சுன்னு சொன்னோம். ஏற்கனவே நீங்கள் பதிஞ்ச இடத்துல இப்போ புது லிங்கை உண்டாக்கியிருக்கிறீங்க. இப்படி தொலைஞ்சு போகிற இடத்துல கொண்டு போய் போட்டால் எப்படி? அதனால் நிறைய பேர் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணி கூட அவங்களால மோட்சம் அடைய முடியுது. பல கிளாஸ் எடுத்து அந்த கனெக்ஷனை கொண்டு போய் வேரில் கொண்டு போய் வைக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே போய் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு பகவான் ஒரு மெத்தட் சொல்கிறார். கிருஷ்ணர் தான் தியாகம் அப்படின்னு ஒன்று கொடுக்குறார். நீங்கள் கர்த்தா போக்தாவை நீங்கள் மாற்றவே முடியாது. ஏன்னா கர்மயோகத்தில் கர்த்தாவும் போக்தாவும் தேவை. அழிச்சிட்டாக்கா நீங்கள் பிரம்மம். ஆனால் இப்போதைக்கு உங்களை பிரம்மமாக்கிறதுக்கு இந்த 2த்தையும் அழிக்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? இந்த கர்த்தாவுக்கும் போக்தாவுக்கும் தியாக மனப்பான்மையை கொடுக்குறேன். இப்போ மேலே இருக்கிற இலையெல்லாம் முதல்ல உதிர்க்கிறேன்.
பழுக்க வைக்கிறேன். காமமும் ஆசையும் பற்றும் இருக்கின்ற இடத்துல தியாகத்தை கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ புது புதுசாக கிளிக்கு உண்டாகுது. என்ன கிளிக்கு உண்டாகுது? தியாகம் தியாகம் தியாகம். கர்மத்தை தியாகம் பண்ணால் சந்நியாசம், கர்ம பலச தியாகம் பண்ணாக்கா கர்மயோகம். இது இல்லற வாழ்க்கை, இது துறவற வாழ்க்கை. தியாகம் வந்துருச்சு. என்னுடைய மானத்தை தியாகம் பண்ணிட்டேன். சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க அறியாமல் சொல்கிறாங்க. நாம் எதுக்கு வருத்தப்படணும்? சரி, நம்ம போனால் அவங்களுக்கு இடைஞ்சலாகவும் ஒரு தர்ம சங்கடமாக இருக்க தான் செய்யுது. ஆனால் நம்ம கடமையை செய்ய முடியாதே. என்னைக்கா ஒரு நாள் அவங்க திருந்துவாங்க, பார்ப்போம் அப்படின்னு நம்ம போகிறோம். நம்ம போனால் ஒருவேளை அவங்களுக்கு ஹிம்சையாக இருக்குமோன்னா போகாமல் இருக்கிறோம். இது ஒரு தியாகம் தானே. அப்போது போயாக வேண்டுங்கிறதே தியாகம் பண்ணிடுறோம். ஒருவேளை போக வேண்டி வந்தாக்கா அவமானப்பட்டால் அதையும் தியாகம் பண்ணுறோம். தியாகங்கிறது 18 அத்தியாயத்தில் அழகாக பகவான் சொல்கிறார். சில சமயத்தில் அதெல்லாம் படிக்கும் பொழுது கண்ணில் தண்ணியாக கொட்டுது. என்னெல்லாம் நமக்கு பகவான் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. கையில் வெண்ணெயை வச்சுட்டு இப்படி அலையிறமே, மோட்சத்தை இந்தாடான்னு கையில் கொடுத்தா கூட, நெல்லிக்கனி மாதிரி கையில் இருந்து கூட இது என்னதான் இருக்கும்னு நம்ம யோசனை பண்ணால் என்ன அர்த்தம்? அதில் ஆணி வேராக இருக்கக்கூடிய இந்த 2 வேர்களையும் நம்மளால் வெட்ட முடியாது. ரெண்டுமே ஆத்மாதான். ஊர்துவ மூலம்ங்கிறார். இந்த வேரெல்லாம் மேலே இருக்குது, கிளை கிளையாக இருக்குது. பிரம்மம் கீழே அப்படியே ஆணி வேறாரு. அந்த 2 கிளையாக போயிருக்கு, கர்த்தா போக்தா. இப்போ நம்ம கர்த்தா போக்தாவை நம்ம ஒன்றும் பண்ணலை. இந்த கர்த்தாவை தியாகி ஆகிட்டோம், போக்தாவை தியாகி ஆகிட்டோம். கர்மபல தியாகம். போக்தானே என்ன? யார்? கர்மபலத்தை அனுபவிக்கிறது தானே போக்தா. கடமையை நான் செய்கிறேன், கர்த்தாவும் வச்சுக்கோ, போக்தாவும் வச்சுக்க. எப்படிப்பட்ட கர்த்தா, எப்படிப்பட்ட போக்தா? தியாக போக்தா, தியாக கர்த்தா. இப்போ சொல்லுங்க, அந்த அகங்காரம் என்ன பண்ணும்? அதுதான் ஜீவன் முக்தன். நல்லா சிந்தனை பண்ணுங்க. கஷ்டப்பட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மாடல் கொடுத்துருக்குறேன்.